அவர் எந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லலை. நீங்க இல்ல நீங்க ஊழல்னு நீங்க ஏன் நிக்கிறீங்க? இல்ல எந்த கட்சியை பத்தியும் சொல்லல சார். ஆனா எந்த கட்சியை பத்தியும் சொல்லலன்னு அவரே அப்ப அவங்க அமைதியா இருக்கிறாங்கல்ல, அதிமுக அமைதியா இருக்குது இல்ல? ஆனா அதிமுக அமைதியா இருக்குது இல்லன்னு நீங்க நாங்க எந்த கட்சி பேர் ஏதாவது சொன்னோமா? உட்காருங்க உட்காருங்க, நமக்கு முடிக்கல, இதை முடிச்சு வைக்கலாம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அவை முன்னவர் நீங்க வந்து இதை சுமூகமாக எப்படி முடிவு, உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் கூறுவதைப் போல அவர் அந்த வார்த்தையை அங்கே இடம்பெறவில்லை. அப்படி வார்த்தை இடம்பெற்றிருந்தால் அவை குறிப்பிலிருந்து நீக்கிக்கொள்ளும். மாண்புமிகு சொல்லுங்க 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 சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் சங்கம் தென்னர சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கடந்த ஆட்சியாளர் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். இன்னொருத்தர் அதை பற்றி சொல்லவில்லை என்பது அவர்களுடைய காரியம். ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருந்தக்கூடிய நாங்கள் இருந்திருக்கிறோம். அவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அவர் குறிப்பிட்டு சொன்னார். நான் வேண்டுமானால் சொல்கிறேன், அதையும் நீங்கள் நீக்கலாம். நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்கின்ற வார்த்தையை அவர் சொன்னார். கடந்த ஆட்சியாளர்களாலே நாங்கள் இருக்கிற போது எங்கள் ஆட்சியிலே நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்கின்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தினார். எனவேதான் அதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். இப்போதும் நாங்கள் சொல்கிறோம், அந்த குறிப்பிட்ட வார்த்தையை நீங்கள் நான் சொல்லியது உட்பட நீங்கள் அவை குறிப்பிலிருந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அந்த முந்தைய ஆட்சியாளர்கள் நார்மலைசேஷன் கரப்ஷன் என்கிற அந்த வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் தொடர்ந்து பேசலாம். பேரவை தலைவர் அவர்களே, உங்கள் முடிவை நான் மதிக்கிறேன். சில மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், தமிழ்நாட்டில் ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்ற கருத்தியலை உருவாக்கியதுதான் சென்ற அரை நூற்றாண்டின் மிகப்பெரிய சோகம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல இந்த ஊழல் கலாச்சாரத்தின் யாரையும் பொதுவா சொல்றது நீக்க முடியாது. பொதுவா சொல்றது கருத்து நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க இது பொதுவா சொல்ற கருத்துக்கள் நீங்க சொல்ல முடியாது. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல இந்த ஊழல் கலாச்சாரத்தின் ஆரம்ப புள்ளியே ஓட்டுக்கு பணம் என்ற மோசமான நடைமுறைதான். இன்றைக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்று நம்பிக்கையுடன் நாங்கள் பேசுங்க. பொதுவா சொல்ற கருத்து நீங்க இருங்க, நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. இன்றைக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்று நம்பிக்கையுடன் எங்கள் முதல்வர் சொல்வதற்கு காரணம், நாங்கள் அனைவரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையாக தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றதுதான். ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது, அது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்ற முடிவில் நிலைப்பாட்டில் எங்கள் தலைவர் கட்சி துவங்குவதற்கு முன்னரே மிக உறுதியாக இருந்தார். நல்ல அரசியலுக்கு தமிழக மக்கள் என்றும் உறுதுணையாக நிற்பார்கள் என்று எங்கள் தலைவர் மனப்பூர்வமாக நம்பினார். அதன்படி துணிச்சலாக நிகழ்த்தியும் காட்டினார். இதற்கு பெயர்தான் the courage of conviction என்று சொல்வார்கள். நீங்க இவ்வளவு வேகப்படுத்த இல்ல இருங்க. நீங்க உட்கார்ந்தா கொஞ்சம் விரிவா உட்காருங்க 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 பாருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. மார்க்கண்டேயன் சார், உங்களுக்கு தனியா சொல்லணுமா? உட்காருங்க. முந்தைய ஆட்சியாளர்கள் என்று சொன்ன போது அவைக்குள் நான் நீக்கினேன். இருங்க நீங்க இருங்க, மானிய கோரிக்கை தான்.
அமைச்சர் இருங்க. மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பதிலுரையில் நீங்க என்ன எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி சார் அட்வைஸ் பண்றீங்களா? பணம் கொடுத்தாருன்னு அவர் அங்க கேட்குறீங்களா? அவரை என்ன கேட்குறீங்க? இங்க அமைதியா இருங்க. உட்காருங்க. இல்லை தயவுசெய்து உட்காருங்க. நீங்க இல்லை உங்களை பார்த்து கேட்கறது வந்து உங்களை கேட்குற மாதிரி எனக்கு வேண்டாம். உட்காருங்க. அவரை முடிச்சிட்டுமே பேசு. மாநில உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். ஒரு நிமிஷம் அடுத்தது விடுறேன். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, அமைச்சர் அவர்கள் பதிலுரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நாங்கள்லாம் பொறுமையாக அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். போகிற போக்கில் வந்து ஏற்கனவே இருந்த அரசாங்கம் நிர்வாக திறமையற்றது, நாங்கள் நிர்வாகம் நன்றாக செய்கிறோம் எல்லாம் சொல்கிறத பற்றிலாம் அதுதான் பொதுவான கருத்துக்கள். சில அரசாங்கத்தில் லீக்கேஜ் இருக்கும், நாங்கள் லீக்கேஜில் கூட பேசுங்க, அல்லது வந்து நாங்கள் திறமையான நீங்கள் உங்களை பாராட்டிக்கிங்க, அதில் எங்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை. முதலமைச்சர் பாராட்டுறார்கள், பக்கத்தில் இருக்குங்க, அதெல்லாம் உங்களுடைய உரிமை, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே ரூலிங் கொடுத்துருக்கீங்க. ஊழல்னு எதை சொன்னாலும் சரி அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும், அப்படி தான் நீ குறிப்பிடணும் ஏற்கனவே சொல்லி உங்களுடைய ரூலிங் ஒன்று. அது அன்னில் 50 ஆண்டு காலமாக ஊழல் திளைத்திருப்பது என்பது எப்படி குறிப்பிடுகிறான்னு சொன்னால், திராவிட இயக்கம் தான் இந்த அடுத்த கை நீட்டுகிற பொழுது ஆதாரம் இல்லாமல் பேச வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து ரூலிங் கொடுங்க. இல்லைனாக்கா இந்த 25 நாள் இதே பிரச்சனை தான் அசம்பிளி நாம் நடத்த முடியாது.